ஓகே நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்து HyperOS பத்தி வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோல வந்து பார்த்து நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா என் டிவைஸ்க்கு வந்து எப்போ அப்டேட் கிடைக்கும், என் டிவைஸ்க்கு எப்போ அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா HyperOS பற்றி நமக்கு நிறைய புது ஃபீச்சர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை ஒரு க்ளோசர் லுக்கில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிவைஸ்க்குலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HyperOS ஃபுல் ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் எலிஜிபிள் டிவைசஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வந்து பாருங்கள். ஸோ இதில் நமக்கு வந்து டீட்டெயில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. வி வில் ஸ்டார்ட் அவர் இன்டர்நேஷனல் ரோல் அவுட் ஆஃப் Xiaomi HyperOS இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2024. ஸோ நமக்கு 2024 வந்து பார்த்தீங்கன்னா Q1. ஸோ அதாவது வந்துட்டு நமக்கு அந்த மார்ச் ஏப்ரல் மே ஸோ அந்த மந்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மந்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOS வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Xiaomiயோட ஓனர் லீஜன் ஸோ அவர் கூட வந்து பார்த்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOS வந்து பார்த்து நெக்ஸ்ட் 2024 வந்து பார்த்தீங்கன்னா Q1 வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOS எல்லாமே வந்து பீட்டா டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் எல்லாமே டெஸ்டிங் பீட்டா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வந்துடும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோசர் லுக்கில் வந்து பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ MIUI-லிருந்து HyperOS-க்கு வந்து வரும்போது கம்ப்ளீட்டாக ரீடிசைனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ ரீடிசைன் வந்து இப்போ அந்த அளவுக்கு வந்து கிடையாது. பட் நிறைய புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த HyperOS பார்க்குறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு MIUI 14 எந்த மாதிரி இருக்குமோ அதே சேம் லுக்கில் தான் இருக்குது. பட் நம்ம புதுசாக வந்து இப்போ நிறைய எக்ஸ்ட்ரா கஸ்டமைசேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஸோ புதுசாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் டீட்டெயிலாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஐகான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஐகான்ஸ் நமக்கு பார்க்க புது லுக்கில் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஸ்டாக் வால்பேப்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவும் போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12, 13, 14 ஸோ இந்த மாதிரி எந்த மேஜர் வெர்ஷன் ரிலீஸ் ஆனாலும் நமக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஸ்டாக் வால்பேப்பர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOS-ல் நமக்கு நிறைய ஸ்டாக் வால்பேப்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இந்த அனிமேஷன் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOS வந்து இருக்கும். இது நமக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. ஸோ ஒரு அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃப்ளோட்டிங் பாக்ஸ். ஸோ அதுலேயும் நமக்கு வந்து பார்த்து நிறைய சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறோம். கால்குலேட்டர் ஆப் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் காட்டுது. அதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் வந்து சின்ன ஸ்பிட் ஸ்க்ரீனில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பிட் ஸ்க்ரீனில் மேலே செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது லேஅவுட் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் சென்டர் வந்து போகலாம். ஸோ கண்ட்ரோல் சென்டரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது. பட் ஆனால் ஒரு ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து ஓல்டு கண்ட்ரோல் சென்டர் வந்து இந்த மாதிரி இருக்குது. பட் இப்போ நியூ கண்ட்ரோல் சென்டர் வந்து பாருங்கள் நமக்கு எந்த மாதிரி வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு அந்த மொபைல் டேட்டா ஒய்ஃபை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ரொம்ப முக்கியம் அந்த ஓல்டு கண்ட்ரோல் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். MIUI 12, 13, 14 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது கண்ட்ரோல் சென்டர் வந்து இருக்குது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய கண்ட்ரோல் ஸ்டைல் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது நமக்கு இந்த HyperOS-லேயே வந்து கொடுத்தது நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு அந்த புது கண்ட்ரோல் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா iOS லுக் இருக்கிறனால நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். அது பர்சனல் தான். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய கண்ட்ரோல் ஸ்டைல் தான் வந்து பிடிக்கும். அந்த சேம் ஃபீச்சர் நமக்கு வந்து இருக்குது. தென் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டரில் வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் டேட்டா ஒய்ஃபை நமக்கு இப்போ வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அந்த கண்ட்ரோல் சென்டர் பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணும்போது அந்த கண்ட்ரோல் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ நமக்கு இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேட்டரி வோல்ட் வந்து வருதுன்னு காட்டுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிட்டுக்குன்னு காட்டுது. டிவைஸை நீங்கள் சைலண்ட் மோடில் வந்து போட்டிங்கன்னா கூட சைலண்ட் மோட் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த மேலே வந்து காட்டுது. ஸோ இது பார்க்க ரொம்ப சின்ன சூப்பராக வந்து இருக்குது. இது நம்மளால வந்து இப்போ சார்ஜ் பண்ணும்போது அந்த ஓல்டு லுக் வந்து பார்த்துருப்பீங்க. பட் புது லுக் வந்து நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஸோட இன்டர்ஃபேஸ்லாம் நமக்கு நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் அதுக்கப்புறம் கேலரி வெதர் ஆப் அதுக்கப்புறம் நம்ம கால்குலேட்டர் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்து நிறைய ஆப்போட இன்டர்ஃபேஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு MIUI டயலர் கூட தான். ஸோ எல்லாத்துலேயும் நமக்கு வந்து என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். பட் இப்போ நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து MIUI டயலர் வந்து இருக்குது. MIUI டயலரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இருக்கும், அதுக்கு ரீசெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து மேலே ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த HyperOS-ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற
மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் மேனேஜரோட புது லுக் வந்து பாருங்க, நமக்கு வந்து டிசைன் சூப்பராக வந்திருக்கு. ஃபோல்டர்லாம் வந்து ஒன் பை ஒன் வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேலரியில் கூட நமக்கு வந்து பார்த்து அதே மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கேலரியில் இருக்கிற ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த iOS சாம்சங் டிவைஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நமக்கு அந்த தனியாக வந்து நம்ம பேக்ரவுண்ட் மட்டும் செலக்ட் ஆகும். அதாவது சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வேணுன்றதை வந்து பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOSலேருந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர்ன்றனால இது நமக்கு அந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம இது எல்லா டிவைஸ்க்கு வருமா? ஸோ ஒரு 10,000 ஃபோனில் கூட இந்த ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லி கேட்டால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அது நம்ம வந்ததுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம். டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர், கேலரி, வெதர் ஆப், ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டெலகிராம் குரூப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOSனு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Xiaomiயோட 14 சீரிஸில் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக HyperOS தான் கொடுத்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணுறீங்க. ஸோ டெலகிராமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOS அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOSோட ஆப்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கேயே அப்லோட் பண்ணியிருக்காங்க. நம்ம டேரெக்டாக அங்கே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Xiaomiயோட 14 சீரிஸ் அதோட ஃபோனோட நமக்கு ஐகான்ஸ். அதை நீங்கள் உங்கள் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சில ஆப்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும், ஒரு சில ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிரும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கிராஷ் ஆயிடுச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை ஃபார்மேட் பண்ணுற அளவுக்கு வந்து போயிருச்சு. இந்த HyperOS அப்படின்னு சொல்லி நம்ம டெலகிராமில் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இல்லை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கேலரி ஆப், அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர், வெதர் ஆப் இதெல்லாம் செக் பண்ணுங்க. பட் லான்ச்சரு, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் பேனல், இந்த கண்ட்ரோல் சென்டர், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம லாக் ஸ்க்ரீன் வந்து இருக்குது. ஸோ லாக் ஸ்க்ரீனில் நமக்கு வந்து பார்த்து நிறைய சேஞ்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாக் ஸ்க்ரீன் சேஞ்சஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா iOS டிவைஸில் வந்து இந்த மாதிரி ரீசெண்டாக வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நமக்கு சேம் இதுலேயே இருக்குது. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனோட ஸ்டைலை வந்து மாற்றிக்க முடியும். அதில் இருக்கிற கிளாக் ஸ்டைல் மாற்றுறது, ஃபாண்ட்டை மாற்றுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டிசைன்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ லாக் ஸ்க்ரீனில் புதுசு நிறைய கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOSலேருந்து நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்மக்கிட்ட HyperOS கிடச்சதுக்கப்புறம் MIUI 14 vs HyperOS கம்பேர் பண்ணி நம்ம கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Xiaomiயோட சீரிஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த Xiaomiயோட 14 சீரிஸ், அதுக்கப்புறம் 13 சீரிஸ், அதுக்கப்புறம் Xiaomi Pad, ஸோ அதெல்லாம் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து வரும். பட் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. Redmi Note 12 4G டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா HyperOS வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான பீட்டா ரிலீஸ்லாம் நமக்கு வந்து பண்ண போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த டிவைஸ்க்கு நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா Redmi Note 12 சீரிஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போதைக்கு நமக்கு இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 12 தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான சீரிஸ். ஸோ அப்போ அந்த டிவைஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக HyperOS அப்டேட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம 11, 12 எல்லாத்துக்குமே கிடைக்கும். பட் என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் டிவைஸ் கிடைக்குமா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஃபஸ்ட்டு புது டிவைஸில் எது வந்திருக்கோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரோட் பண்ணுவாங்க. Xiaomi இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண கிடையாது. ஸோ இந்த டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைக்க போகுது, இந்த டைமில் வருது அப்படின்னு எதுவுமே சொல்ல கிடையாது. எல்லாமே நமக்கு ரூமரில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம கன்ஃபார்ம் ஆனால் தான் நம்ம கரெக்டாக வந்து சொல்ல முடியும். கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ அதான் சொல்கிறேன், இப்போதைக்கு நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அப்டேட் நமக்கு Xiaomi கிட்டேருந்து வரல. இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச நியூஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 12 4Gக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOS டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு டெஸ்ட் பண்ணாலே நமக்கு எல்லா டிவைஸ்க்கும் வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டிவைஸ்க்கு வருது வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கைஸ் இந்த HyperOS பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HyperOSோட முக்கியமான ஃபீச்சர்ஸ்க்கு அப்புறம் எலிஜிபிள் டிவைசஸ் எல்லாமே சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து போடுவோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு வெளியே கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.